Good morning to your 11 students. Physics-ல யூனிட் 2 பார்க்குறோம். இந்த கைனமெட்டிக்ஸில் பார்ட் 11ல டிஃபரன்ஷியல் கால்குலஸ் போன கிளாஸ் பார்த்தோம். இந்த கிளாஸ் பார்த்தீங்கன்னா இன்டகிரேஷன் ஆர் இன்டெக்ரல் கால்குலஸ் இந்த கிளாஸில் பார்க்க போகிறோம். ரொம்ப எளிமையான ஒரு சப்ஜெக்ட் தான் இது. இந்த டிஃபரன்ஷியல் அண்ட் இன்டகிரேஷன் ரெண்டுமே ஒரு பெரிய சாப்டராகவே நீங்கள் என்ன பண்ணுவீங்க, மேத்தமேட்டிக்ஸ் 11th 12th மேத்தமேட்டிக்ஸில் பார்ப்பீங்க. நமக்கு ஒரு சின்ன பார்ட்டு தான் கொடுத்துருக்கு, ரொம்ப எளிமையாக கொடுத்துருக்கு. வாங்க பாடத்துக்குள்ளே போகலாம். இன்டெக்ரல் கால்குலஸ். Integration is an area finding process. For certain geometric shape, we can directly find the area. But for irregular shape, the process of integration is used. இது ஒரு ஏரியாவை கண்டுபிடிக்கக்கூடிய, பரப்பளவை கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு ப்ராசஸ். ஒரு ரெகுலர் ஷேப் இருந்துச்சுன்னா நாம் ஃபார்முலாவை பயன்படுத்தி பார்த்தரலாம். ஆனால் இர்ரெகுலர் ஷேப்போடைய ஒரு ஏரியாவை நம்ம இன்டெக்ரல் கால்குலஸை பயன்படுத்தி கண்டுபிடிக்க முடியும். கன்சிடர் ஃபார் எக்ஸாம்பிள் த ஏரியாஸ் ஆஃப் ரெக்டாங்கிள்ஸ் அண்ட் அன் irregular ஷேப் கர்வ் zone in figure 2.29. இது ஒரு ரெகுலராக இருக்குது, இது ஒரு இர்ரெகுலராக இருக்குது. இதுக்கு என்னங்க, இது ஒரு ஸ்கொயர்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா லென்த்து இன்டு பிரெத்து தான் என்னது ஏரியா. இதோட லென்த்து பாருங்கள், இங்கே ஆரம்பிச்சிருக்கு, இங்கே முடிஞ்சிருக்கு. அப்போ பி மைனஸ் ஏ இது 0 இல்லை, ஒரு 2ல் ஆரம்பிச்சிருக்கு, 4ல் முடிஞ்சிருக்கு. அப்போ 4 மைனஸ் 2, பி மைனஸ் என்ன 2 மீட்டர், அது 2 சென்டிமீட்டர் எப்படின்னா எடுத்துக்கலாங்க. அப்போ பி மைனஸ் ஏங்கிறது லென்த்து கிடச்சிருச்சு. அடுத்து பிரெத்து பாருங்கள், இதுலேருந்து இதோட உயரம், அது ரெண்டையும் மல்டிபிள் பண்ண, அதாவது சீன்னு கொடுத்துருக்காங்க. B2 இந்த பாயிண்ட்டுக்கு சீன்னு கொடுத்துருக்காங்க, இது பிரெத்து. அப்போ லென்த்து பி மைனஸ் ஏ, பிரெத்து சி, ரெண்டையும் மல்டிபிள் பண்ணால் நமக்கு என்ன ஏரியா கிடச்சிரும். அதே இந்த பாருங்கள், ஒரு இர்ரெகுலர் ஷேப் கர்வில் இருக்குது. அப்போ இதை எப்படிங்க பார்க்குறது, இதோடைய ஏரியாவை எப்படி பார்க்குறது? அப்போ என்ன பண்ணுறோம், ஃபங்க்ஷனாக பயன்படுத்த போகிறோம். எஃப் ஃபங்க்ஷன் ஆஃப் எக்ஸ் அப்படின்னு அர்த்தம். இந்த எக்ஸை பொறுத்து இந்த ஃபங்க்ஷன் ஒய்யில் என்னென்ன சேஞ்சஸ் இருக்குது அப்படிங்கிறத பார்த்து கண்டுபிடிக்கிறது தான் ஃபங்க்ஷன். இந்த ஃபங்க்ஷனை பயன்படுத்தி இந்த ஏரியாவை எப்படி பார்க்கலாம், எப்படி இந்த ஏரியாவை கால்குலேட் பண்ணுறது சின்ன ஐடியா கொடுத்துருக்காங்க பாருங்கள். பட் டு ஃபைண்ட் த ஏரியா ஆஃப் த irregular shaped curve given by f of x. f of x என்னங்க, இந்த ஒய்யோடைய ஃபங்க்ஷன் எக்ஸை பொறுத்து எப்படி வேரி ஆகுது, எக்ஸை பொறுத்து எஃப்ல என்ன சேஞ்சஸ்ங்கிறதா f of x. We divide the area into rectangular strips as shown in the figure 2.30. அடுத்த படத்தில் கொடுத்துருக்காங்க. இது என்ன பண்ணுவாங்க, இந்த ஏரியாவை சின்ன சின்ன ரெக்டாங்குலர் ஸ்ட்ரிப்பாக என்ன பண்ண போகிறோம், பிரிக்க போகிறோம். The area under the curve is approximately equal to the sum of areas of each rectangular strip. This is given by A, area equal to f of A into del x. f of என்னங்க, இந்த இருங்க function of A எதை பொறுத்து இருக்கு, del x. del x என்னங்க, x1 மைனஸ் a, அதுதான் del x. அப்போ f of x1ங்கிறது x2 மைனஸ் x1, அப்போ del x1 அது del x. f of x3 அப்படின்னு அர்த்தம் del x. f of x4 அப்படின்னா del x. del x என்னங்க அர்த்தம், x1 மைனஸ் a, del x1 வச்சுக்கலாம், ஆனால் del x தான் வச்சுருக்காங்க, x2 மைனஸ் x1. del x3 அப்படின்னா x3 மைனஸ் x2, இதில் உள்ள டிஃப்ரென்ஸ் தான் என்னது del x. இந்த எக்ஸை பொறுத்து இந்த ஃபங்க்ஷன் a x1 x2 x3 அமைகிறது. இதை பொறுத்து தான் இதில் வேரியேஷன் இருக்கும். அப்போ ஒவ்வொரு ஸ்ட்ரிப்ஸ் எடுத்துருக்காங்க பாருங்கள். இதானது கருவுடைய ஏரியாவா, இந்த ஒரு ரெக்டாங்குலர் ஸ்ட்ரிப் நேராக, அடுத்த ஒரு ரெக்டாங்குலர் ஸ்ட்ரிப் செவ்வகப்பட்டைகளாக எடுத்திருக்கோம், அடுத்து ஒரு செவ்வகப்பட்டை, அடுத்து ஒரு செவ்வகப்பட்டை. இப்போ பாருங்க, where f of a is the value of the function of f of x at x equal to a, f of x1 is the value of f of x for x equal to x1 and so on. இந்த a பொறுத்து தான் f of a, இந்த x2 x1 பொறுத்து தான் f of x1, f of x2ங்கிறது x3 மைனஸ் x2, f of x3 அடுத்து என்னது f of bங்கிறது என்னது b மைனஸ் x3. இந்த பொறுத்து, இந்த வேரியேஷனை பொறுத்து இதில் என்ன பண்ணுறோம், இந்த ஃபங்க்ஷனாக பிரிச்சுருக்குறோம்.
As we increase the number of strips, the area evaluated becomes more accurate. இன்னும் சின்ன சின்ன பட்டைகளாக பிரிச்சிங்கன்னா என்னது இன்னும் கொஞ்சம் கூட மிஸ் ஆகாமல் அதோடைய ஏரியாவை நம்மளால் தெளிவாக பார்க்க முடியும். If the area under the curve is divided into n strips, இதோடைய பட்டைகளோட எண்ணிக்கை என்னது இங்கே பார்த்தீங்கன்னா 1 2 3 4 இருக்கு. அந்த எண்ணிக்கை என்ன பண்ணுறோம் நம்ம என்னன்னு எடுத்துக்கிறோம். The area under the curve is given by a equal to sigma I equal to 1 into n. Initial 1லேருந்து ஆரம்பிச்சு n. F of function of xn into del x. Del xங்கிறது இதோட டிஃபரன்ஸு. f of xங்கிறது xஐ பொறுத்து இதில் ஏற்படக்கூடிய மாற்றம் தான் என்னது f of x. As the number of strips goes infinity, எத்தனை நம்பர் இருக்கலாம் அது கணக்கில் அடங்கா எண்ணிக்கையில் இருக்கலாம், இன்ஃபினிட்டியை நோக்கி போகுது. n ஈக்குவல் டு இன்ஃபினிட்டிவ், த சம் ஆஃப் பிகம்ஸ் அண்ட் இன்டெக்ரல். ரொம்ப அதிகமாக போகும்போது இன்டெக்ரல் தாங்க. லோயர் லிமிட் அப்பர் லிமிட் வச்சுக்கலாம். மல்டிப்ளிகேஷன் ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு தான் பண்ண முடியும். பியாண்ட் மல்டிப்ளிகேஷன் இங்கேருந்து சந்திர மண்டலம், இங்கேருந்து சூரிய மண்டலம், இந்த மாதிரி லாங்கஸ்ட் டிஸ்டன்ஸ் இருக்கும்போது எல்லைகளாக குறிச்சிக்கலாம். அப்பர் லிமிட் லோயர் லிமிட்டாக எடுத்துக்கிட்டு என்ன பண்ணலாம், நம்ம இன்டெக்ரல் பண்ணலாம். இது அப்பர் பாயிண்ட் மைனஸ் லோயர் பாயிண்ட் அப்படி பார்க்கலாம். இங்கே ஏ டு பின்னு எடுத்திருக்காங்க. இது ஏ, இது பி. இப்போ என்னது லோயர் லிமிட்டு ஏ, அப்பர் லிமிட்டு பி. அப்போது இந்த ரெண்டு லிமிட்டையும் எடுத்துக்கிட்டு இடையில என்ன இருக்கோ அதை என்ன பண்ணலாம், இன்டெக்ரல் பண்ணலாம். ரைட்டுங்களா? அப்போ எஃப் ஆஃப் எக்ஸ் எக்ஸ் இன்டு டிஎக்ஸ் எக்ஸ் ஸ்கொயர் பை 2 அப்படின்னு ஃபார்முலாஸ் இருக்குது. இன்டெக்ரல் ஒய் இன்டு டி ஒய் ஈக்குவல் டு ஒய் ஸ்கொயர் பை 2 ஆஸ் என் ஈக்குவல் டு இன்ஃபினிட்டிவ். இந்த பட்டைகளோட எண்ணிக்கை என்னது ரொம்ப அதிகமாக எடுத்துக்கலாம். ரொம்ப சின்ன சின்ன பட்டைகள் நிறைய எடுத்துக்கிட்டிங்கன்னா அப்போ தான் என்னாகும், அது ஏரியாவை நம்ம துல்லியமாக அளவிட முடியும். டெல் எக்ஸ் ஈக்குவல் டு 0. ஏன் ரொம்ப அதிகமாக எடுத்துக்கிட்டே போகும்போது இது ரெண்டுக்கு உள்ள இடைவெளி என்னாகும், இப்போ கொஞ்சம் இருக்குது. போக 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 என்னாகலாம், அந்த டெல் எக்ஸ் 0வை நோக்கி போகலாம். நம்ம ரெண்டுக்கு இடைப்பட்ட பட்டைகளுக்கு இடைப்பட்ட தூரம் மிகவும் குறைந்து போக வாய்ப்பு இருக்கிறது. வாங்க அதுக்கு சின்ன படம் போட்டிருக்கு பாருங்கள். சமேசியனும் இன்டெக்ரலும் கொடுத்துருக்காங்க. இங்கே பாருங்கள், ஐ ஈக்குவல் டு 1n எஃப் ஆஃப் எக்ஸ் இன்டு டெல் எக்ஸ். டெல் எக்ஸ்னால் எக்ஸில் ஏற்படக்கூடிய வேறுபாடு, ஃபங்க்ஷன் ஆஃப் எக்ஸ்னால் எக்ஸை பொறுத்து எஃப்பில் ஏற்படக்கூடிய மாறுபாடு தான் இது ஃபங்க்ஷன் ஆஃப் எக்ஸ். இதான் கொடுத்துருக்காங்க. இது ஒரு சமேசியனில் கொடுத்துருக்காங்க, கூடுதலில் கொடுத்துருக்காங்க. எக்ஸம் பை என் ஈக்குவல் டு டெல்டா எக்ஸ் எக்ஸம் ஈக்குவல் டு பி மைனஸ் ஏ அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது ஒரு வரம்புக்கு உட்பட்டு இருந்தால், வரம்புக்கு அதிகமாக இருந்தால் ஏ டு பியை இன்டெக்ரல் பண்ணிக்கலாம். இன்டெக்ரல் ஏ டு பி எஃப் ஆஃப் எக்ஸ் இன்டு டிஎக்ஸ் ஈக்குவல் டு லிமிட் டெல் எக்ஸ் ஈக்குவல் டு 0 ஐ ஈக்குவல் டு இன்சியல் 1லேருந்து என் ஸ்ட்ரிப்ஸ் எத்தனை பட்டைகள் இருக்குது எஃப் ஆஃப் எக்ஸ் இன்டு டிஎக்ஸ். சமேசியன் கூடுதல். இந்த கூடுதலும் இன்டெக்ரலும் ஒன்றா தான் அமையும். ஓகேங்களா? அது மல்டிப்ளிகேஷனும் இன்டெக்ரேஷன் ஒன்றா தான் அமையும். எத்தனை பட்டை இது குறைந்த அளவில் இருந்தால் நம்ம சமேஷன் பண்ணிக்கலாம், ரொம்ப அதிகமாக தான் என்ன பண்ணலாம், இன்டெக்ரல் பண்ணிக்கலாம். அதுதான் இந்த ரெண்டு படத்துலையும் கொடுத்துருக்கு. இப்போ இந்த இன்டெக்ரேஷனுக்கு சில எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கு பாருங்க. இன் பிசிக்ஸ் த ஒர்க் டன் பை எ ஃபோர்ஸ் அண்ட் த ஆப்ஜெக்ட் டு மூவ் ஃப்ரம் எ பாயிண்ட் ஏ டு பி இன் ஒன் டைமென்ஷன் இஸ் கிவன் பை. ஒரு பொருள் மேலே ஒரு ஃபோர்ஸை கொடுக்குறேன், அதனால அந்த பொருள் ஒரு டிஎக்ஸ் தொலைவு நகர்கிறது, ஏலேருந்து பிக்கு நகருதுன்னா ஒர்க்குன்னு என்னங்க, ஃபோர்ஸ் இன் டிஸ்டன்ஸ். அப்போ அந்த பொருள் மீது செய்யப்பட்ட ஒரு படிமான வேலை, டைமென்ஷன் ஒரே படித்தான, அதாவது ஒரு டைரக்ஷனில் எஃப் ஆஃப் எக்ஸ் இன்டு டிஎக்ஸ். நோ ஸ்கேலார் ப்ராடக்ட் இஸ் ரெக்யர்ட் ஹியர் சின்ஸ் மோஷன் ஹியர் இஸ் ஆன் ஒன் டைமென்ஷன். ஒன் டைமென்ஷனில் இருக்கிறதுனால இந்த ஸ்கேலார் எஃப்எக்ஸ் டிஎக்ஸ் காஸ் தீட்டான்னு போடலாம், அல்லது எக்ஸ் டாட் டிஎக்ஸ்னு போடலாம். ஸ்கேலார் ப்ராடக்ட் போடலை ஒன் டைமென்ஷனால். ஓகேங்களா? இந்த ஒர்க் டன் இஸ் த ஏரியா அண்டர் த ஃபோர்ஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட் கிராஃப்ட் ஷோன் இன் த ஃபிகர். எஃப்ங்கிறது என்னங்க, ஃபோர்ஸு. இந்த எக்ஸாக்ட் என்னங்க, டிஸ்டன்ஸு. இந்த ஃபோர்ஸை எவ்வளோ தூரம் நகர்ந்துருக்கு, இந்த ஃபோர்ஸை கூட எவ்வளோ தூரம் நகர்ந்தா ஏ டு பி நகர்ந்துருக்கு. இந்த ஏ டு பி நகர்ந்துருக்கிறது தான் இந்த ஃபோர்ஸையும் டிஸ்டன்ஸையும் மல்டிபிள் பண்ணால் செய்யப்பட்ட ஒர்க்கு. அப்போ ஒர்க் டன் பை த ஃபோர்ஸ், வேலை செலுத்தப்பட்ட விசையினால் செய்யப்பட்ட வேலையை நம்ம என்ன இந்த கருவில் பார்த்துருக்குறோம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் பாருங்கள். The impulse given by the force in an interval of time is calculated by between. இம்பல்ஸ்னால் என்னங்க, கணத்தாக்கு விசைன்னு சொல்லுவோம்ல. கணத்தாக்கு விசைனா என்ன, ஒரு லார்ஜஸ்ட் ஃபோர்ஸ், ஹையர் ஃபோர்ஸ் acted on the object in a instantaneous of time.
கண்ணிமைக்கு நேரத்தில் ஒரு பொருள் மீது செயல்படக்கூடிய அதிகப்படியான விசை நம்ம கணத்தாக்கு விசை இம்பல்ஸ்ன்னு சொல்லுவோம். ஒரு ஆணி மேலே சுத்தியலை வச்சு அடிக்கிறது அல்லது ஒரு கம்பியை கட் பண்ணும்போது அந்த சுத்தியலை வச்சு ஓங்கி வெட்டுறது ஒரு கம்பியை சின்ன உளி மேலே, இது எல்லாமே கணத்தாக்கு விசைக்கான எக்ஸாம்பிளாக சொல்லுவோம். இப்போ இங்கே ஃபோர்ஸ் இன் டிஸ்டன்ஸ் தான் என்னது இம்பல்ஸ். இங்கே பாருங்கள், இந்த இன்டர்வல் ஃப்ரம் டைம் t ஈக்குவல் டு 0 டு டைம் ஈக்குவல் t ஈக்குவல் டு t1, 0லேருந்து ஒரு t1 டைமில் நான் ஃபோர்ஸை கொடுத்துருக்குறோம். இந்த ஃபோர்ஸ் ஓகேங்களா. அப்போ இது டிஸ்டன்ஸு, இது ஃபோர்ஸு. அப்போ இந்த பொருள் மேலே நடந்த இம்பல்ஸ் தான் இந்த கிராஃப் குறிக்குது. இம்பல்ஸ் I ஈக்குவல் டு 0 டு t f இன்டு dt. f இன்டு dxனா ஒர்க்கு, f இன்டு ttனா இம்பல்ஸ். The impulse is the area under the force function f of t. t graph shown in the figure. டைமை பொறுத்து நான் அந்த ஃபோர்ஸ் என்ன பண்ணியிருக்கோம், ஃபங்க்ஷனாக எடுத்திருக்கோம். ஓகேங்களா. இதுதான் இம்பல்ஸ் ஆஃப் எ ஃபோர்ஸ். ஆவரேஜ் வெலாசிட்டி. இப்போ வெலாசிட்டி எப்போதுமே ஒரு கான்ஸ்டண்ட்டாக இருக்க வாய்ப்பு இல்லைங்க. இப்போ நம்மளே ஒரு என்ன பண்ணுறோம், ஒரு ஊர்லேருந்து இன்னொருக்கு போகிறோம், ஒரே வெலாசிட்டியில் போகிறோம். டூ வீலரில் ஒரு நெருக்கமான சூழ்நிலை வரும்பொழுது கொஞ்சம் ஸ்பீடை குறைக்கிறோம், வெலாசிட்டியை குறைக்கிறோம். அடுத்து ஓப்பன் பிளேஸை கொஞ்சம் வெலாசிட்டியை கூட்டுறோம். அடுத்துக்கு ரொம்ப மெதுவாக போகிறோம், அப்போ கியரை மாற்றுறோம். அப்போ வெலாசிட்டிங்கிறது ஈவனாகவோ கான்ஸ்டண்ட்டாகவோ இருக்க வாய்ப்பு இல்லை. அப்போ என்ன பண்ணுங்க, மொத்த வெலாசிட்டியையும் டோட்டல் பண்ணி ஆவரேஜ் பண்ணுவோம். அதான் ஆவரேஜ் வெலாசிட்டி. கன்சிடர் எ பார்ட்டிக்கல் லொக்கேட்டட் இனிஷியல் அட் பாயிண்ட் B having position vector r1 on time interval till t. the particle is moved to the point Q. பாயிண்ட் பிலேருந்து பாயிண்ட் கியூக்கு ஒரு பார்ட்டிக்கல் நகருது. பொசிஷன் R1லேருந்து R2க்கு போகுது. அப்போ எந்த டைமில், டெல்டிங்கிற டைமில். அப்போ இந்த டிஸ்பிளேஸ்மெண்ட் வெக்டர் டெல் ஆர் வெக்டர் ஈக்குவல் டு R2 மைனஸ் R1. அப்போது Qங்கிற பாயிண்ட் R2, Bங்கிற பாயிண்ட் R1, ரெண்டு கிலோ டிஸ்டன்ஸ் தான் இது. R2 மைனஸ் R1 டெல் ஆர். எவ்வளோ தூரம் இந்த பொருள் வந்து நகர்ந்துருக்கு, எவ்வளோ தூரத்தில் அது என்ன இருக்குது, ரெண்டு கிலோ உள்ள டிஃப்ரென்ஸ் ஆகிருக்கிறது என்ன பண்ணலாம், அந்த டிஸ்பிளேஸ்மெண்ட்டை பார்த்துடலாம். அதான் டிஸ்பிளேஸ்மெண்ட் வெக்டர் டெல் ஆர் ஈக்குவல் டு R2 மைனஸ் R1. The average velocity is given as the ratio of displacement vector to the corresponding time interval. Displacement by time தான் velocity. Average என்னது, மொத்தமாக கிடைக்கக்கூடிய டிஸ்பிளேஸ்மெண்ட், ரேஷியோ ஆஃப் த டிஸ்பிளேஸ்மெண்ட் வெக்டர் எங்கேருந்து எங்கே போயிருக்கு, அது டிஸ்பிளேஸ்மெண்ட் மொத்தத்துக்கும் கரஸ்பாண்டிங் அதுக்கு போகிறதுக்கு எடுத்துக்கொள்ளக்கூடிய டைம் இன்டர்வலை டிவைட் பண்ணிங்கன்னா ஆவரேஜ் வெலாசிட்டி கிடச்சிரும். இட் இஸ் ஏ வெக்டர் குவான்டிட்டி. வெலாசிட்டி வெக்டர் குவான்டிட்டி தானே. த டைரக்ஷன் ஆஃப் த ஆவரேஜ் வெலாசிட்டி இன் த டைரக்ஷன் ஆஃப் த டிஸ்பிளேஸ்மெண்ட் வெக்டர் டெல் ஆர். எவ்வளோ தூரம் பொருள் எங்கே நகருதோ அதை நோக்கி தான் என்ன இருக்கும், டைரக்ஷனும் வெலாசிட்டியும் இருக்கும். நெக்ஸ்ட்டு பாருங்கள், இந்த கொடுத்துருக்கு பாருங்கள். இந்த பாயிண்ட்லேருந்து இது R1 பிங்கிற பாயிண்ட் இருக்குது, இங்கேருந்து இது Q. இந்த ரெண்டு பாயிண்ட்டுக்கு இடையில் உள்ள டிஃப்ரென்ஸ் எப்படி பார்க்கலாம், இங்கேருந்து இதுக்கு ஒரு லைன் போட்டோம்னா இங்கே வந்துடும். அப்போ R2 மைனஸ் R1 கழிச்சோம்னா எவ்வளோ தூரம் இந்த பிங்கிற பாயிண்ட்டை விட இந்த டிஸ்பிளேஸ்மெண்ட் அதிகமாக இருக்குன்னு கண்டுபிடிச்சிடலாம். அப்போ இந்த பிலேருந்து இதுக்கு எனக்கு பர்பண்டிகுலர் லைன் போடுங்க, இங்கே வந்து தொடும். அப்போ இந்த R2லேருந்து இந்த R1 கழிச்சா ரிமைனிங் போர்ஷன் எவ்வளோ தூரம் இந்த பார்ட்டிக்கல் மூவ் ஆகிருக்குன்னு கண்டுபிடிக்கலாம். அதான் அது டிஸ்பிளேஸ்மெண்ட் வெக்டர். ஓகேங்களா. அடுத்து ஆவரேஜ் ஸ்பீடு. Average speed is the given as the ratio of total path length traveled by the particle in time interval. ஸ்பீடுங்கிறது கண்டிப்பாக ஸ்கேலார் குவான்டிட்டிங்க. அதுக்கு எந்த டைரக்ஷன் கிடையாது. அது எங்கெங்கெல்லாம் சுற்றி, நான் தஞ்சாவூருக்கு போகிறேன்னா இங்கேருந்து இப்படியே போயிட்டு நம்பி வயல் போயிட்டு திருவோணம் போயிட்டு கந்தர்வ கோயிட்ட போயிட்டு அப்புறம் தஞ்சாவூர் கூட வரலாங்க. ஓகேங்களா. அதுதான் ஸ்பீடு. நான் போன கடந்த மொத்த பாதையை தான் நம்ம டோட்டல் பாத் லென்த்துன்னு சொல்கிறோம், எந்தெந்த வழியெலாம் போயிருக்கோம் அப்படின்னு. ஆனால் டிஸ்பிளேஸ்மெண்ட்னா நான் பட்டுக்குள்ளே ஸ்ட்ரைட்டாகவே என்ன பண்ணுறேன், ஒருத்தநாடு பட்டுக்கோட்டை ஒருத்தநாடு தஞ்சாவூர் ஸ்ட்ரெயிட் லைனில் போகிறேன் அப்படின்னா அதுதான் டிஸ்பிளேஸ்மெண்ட். நான் எங்கெங்கெல்லாம் சுற்றி போகிறேன், இப்படியே மன்னார்குடி போயிட்டு மன்னார்குடிலேருந்து தஞ்சாவூர் வரலாம், பட்டுக்கோட்டை டு மன்னார்குடி, மன்னார்குடி டு தஞ்சாவூர் வந்தால் அதுக்கு என்ன பேர் அப்படின்னா டோட்டல் பாத் லென்த். அதான் ஸ்பீடு. நீங்கள் எந்தெந்த பாதை, கடந்த பாதைகளுடைய நீளம் எவ்வளவு நாள் இருக்கலாம், அப்படி பார்த்தா ஸ்பீடுன்னு பேர். அப்போ டோட்டல் பாத் லென்த் அப்படின்னா நீங்கள் எங்கெங்கே பாதையில் போயிட்டு அந்த ஊருக்கு வந்து சேர்ந்தீங்க, அதான் டோட்டல் பாத் லென்த். அதுக்கு எடுத்துக்கொள்ள டைமை டிவைட் பண்ணிங்கன்னா அதுதான் ஆவரேஜ் ஸ்பீடு.
ஆவரேஜ் வெலாசிட்டினா என்னது, நீங்கள் இந்த டிஸ்பிளேஸ்மெண்ட்னாவே ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் பிட்வீன் எனி 2 பாயிண்ட்ஸ், அதான் என்னது டிஸ்பிளேஸ்மெண்ட். ஆனால் டோட்டல் பாத்துலேருந்து நான் எங்கே வேணாலும் போயிட்டு எப்படினாலும் வரலாம். நீ கடந்த மொத்த தொலைவை டைமால் டிவைட் பண்ணிங்கன்னா கிடைக்கிறது ஆவரேஜ் ஸ்பீட். ஓகேங்களா? இப்போது ஒரு இன்டெக்ரல் கால்குலஸில் இங்கே பயன்படுத்துன்னு சொல்லியிருக்கோம். இன்டெக்ரல் கால்குலஸுங்கிறது என்னது, ஒரு ஏரியா பாயிண்டிங்க்கு தான் பயன்படுத்துகிறோம். அது இர்ரெகுலர் ஏரியா தான் என்ன பண்ணலாம், நம்ம இந்த இன்டெக்ரல் பண்ணிக்கலாம். அடுத்து பியாண்ட் ரொம்ப அதிகப்படியான தூரங்களை அளக்கிறதுக்கு, நீளங்களை அளக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணிக்கலாம், இந்த இன்டெக்ரலை பயன்படுத்திக்கலாம். அதை வச்சுக்கிட்டு ஆவரேஜ் இது டிஸ்பிளேஸ்மெண்ட் பார்த்தோம், பொசிஷன் பார்த்தோம், அடுத்து பார்த்தீங்கன்னா இம்பல்ஸ் பார்த்தோம், ஒர்க் டன் பார்த்தோம், அதுக்கடுத்து ஆவரேஜ் வெலாசிட்டி பார்த்தோம், ஃபைனலாக என்ன பார்த்தோம், ஆவரேஜ் ஸ்பீடு பார்த்தோம். டோட்டல் பாத் ஆஃப் லென்த் ட்ராவல்டு பை த ஆப்ஜெக்ட் வித் ரெஸ்பெக்ட் டு டைம். அதுதான் என்னது ஆவரேஜ் ஸ்பீடுன்னு பார்த்துட்டோம். இதில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் இந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணி கேளுங்க. நன்றி, வணக்கம்.